இப்போ நான் தான் அப்பாவா இருக்கேன்னு வைங்க, என் பையன் இந்த பேண்ட்டை எடுத்துக்கிறான், எவ்வளவுடா? 4000. டேய் கிழிஞ்சி இருக்குடா, அதுக்கு தான் 4000. நான் வாங்குற காசெல்லாம் நாறு நாரா கிழியுது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்படின்னா முதல்ல யாருக்கு வாங்குறோம்? பசங்களுக்கு வாங்குறோம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் இப்போ சுடிதார் வாங்க மாட்டேங்குதுன்னு ஒரு அம்மா வண்டியில் அழுதாங்க. சுடிதாரே போட மாட்டேங்குது, டிஷர்ட்டா போடுற ஆளுக, கேவலமா இருக்கு அப்படின்னு ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்துச்சு. அப்படித்தானே போடுறாங்க. இப்போ முதல்ல பிள்ளைகளுக்கு, அடுத்து யாருக்கு வாங்குவீங்க? ஏமா உனக்கு பார்த்துக்கலாம், வாங்குமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. நீ வாங்க போறது இல்லையா? வாங்கணும். அது எப்படி? நல்ல நாள் பொழுதுமா வாங்கலைன்னா ஊரே சிரிக்கும். ஏதோ இந்த அம்மா சேலை வாங்கலைன்னா நம்ம ஊரெல்லாம் கூடி தர்மபுரியெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு அந்த வீட்டில் சேலை வாங்கவில்லை எல்லாரும் சிரிங்க அப்படி எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்ல ஊரே சிரிக்கும். நல்ல பொழப்பு பொழைச்சிருக்கேன்னு கேவலமாக பேசுவான். எங்கள் அம்மா கேட்கும், என் தங்கச்சி கேட்பா, ஐயோ வாங்குவோம் அப்படின்னா என்ன சொல்கிறா? பிளானிங் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ அந்த அம்மா தள்ளி தள்ளி போடுறாளோ அப்போ பெரிய பிளான் வச்சிருக்கான்னு அர்த்தம். அது எப்போ வெடிக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, நம்ம என்ன உன் பட்ஜெட் சார், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்களே புரிஞ்சுக்கங்க. உங்கள் வீட்டம்மாட்ட நீங்கள் கேளுங்க, விசேஷத்துக்கு முன்னாடி என்ன உன் பட்ஜெட்டுன்னு கேளுங்க. அந்தம்மா சொல்லிருச்சுன்னா தர்மபுரியில் 24 மணி நேரமும் மழை பெய்யும். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. அங்கே போய் பார்க்கலாம். அங்கே எவ்வளவு இருக்குமா, அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன எனக்கு சேலை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சட்டுன்னு இப்படி கேட்பாங்க, நமக்கு ஷாக் ஆகிடும். அதைத்தானமா கேட்குறேன். எவ்வளவு அது அங்கே போய் நான் முடிவு பண்ணுவேன். என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் பார்த்து வச்சிருக்கேன், போகலாம். இப்படி சொன்ன பிறகு இவன் பதறிக்கிட்டே வருவான். என்ன செலவு வைக்க போகிறாளோ, என்ன நடக்குமோ? இந்த அனுபவம் யாருக்குமே இல்லையா? இருந்துச்சா இல்லையா? உண்மையா பெண்களோட மனநிலையில கொஞ்சம் கூட இந்த வகையான தெளிவு இருக்காது. அவ்வளவு யோசனை, அவ்வளவு சிந்தனை. இந்த கவர்மெண்ட்ல சட்டம் கொண்டு வராங்க பாருங்க, அவங்க கூட இவ்வளவு யோசிச்சு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டாங்க.